தமிழக சட்டப்பேரவையில் இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. மாநில வேளாண் துறை அமைச்சர் வினோத் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்தவும், மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் உற்பத்தியை ஊக்குவிக்கவும் பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நெல், சிறுதானியங்கள், பயிறு வகைகள் உள்ளிட்ட 9 பயிர்களில் அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும் என வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன. மாவட்ட அளவில் சிறந்த விவசாயிகளுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் முதல் பரிசு 50,000 ரூபாயும், இரண்டாம் பரிசு 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும், மொத்தம் 90 பரிசுகள் 67.50 லட்சம் ரூபாய் மதிப்பில் வழங்கப்படவுள்ளன என்றும் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளன. 5 விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் விருது 11 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்படும் என்றும் மாநில வேளாண் துறை அமைச்சர் வினோத் தெரிவித்துள்ளார். மாவட்ட அளவிலான வெற்றி விவசாயி விருது நெல், சிறுதானியங்கள், பயிர் வகைகள், எண்ணெய் வித்துகள், பருத்தி உள்ளிட்ட 9 பயிர்களில் 2 ஏக்கர் பரப்பளவில் பயிரிட்டு அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு மாவட்ட அளவில் வெற்றி விவசாயி விருது வழங்கப்படும். முதல் பரிசாக 50,000 ரூபாய், இரண்டாம் பரிசாக 25,000 ரூபாய் என 90 பரிசுகள் 67,50,000 ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் வழங்கப்படும். சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது உயிர்ம வேளாண்மை தமிழ்நாட்டில் பரவலாக்குவதன் ஒரு பகுதியாக 2026-27 ஆண்டில் உயிர்ம வேளாண் முறையில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகளை சிறப்பிக்கும் வகையில் சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது 5 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். மழை, வெயில் உள்ளிட்ட இயற்கை பாதிப்புகளிலிருந்து நெல் மூட்டைகளை பாதுகாக்க 43,500 தார்பாய்கள் 10 கோடி ரூபாய் செலவில் வழங்கப்படும் என்று வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மழை போன்ற இயற்கை நிகழ்வுகளிலிருந்து விளைபொருட்கள் வீணாகாமல் பாதுகாக்கவும், விளைவித்த தானியங்களை உலர்த்துவதற்கும் பெரும்பான்மையான விவசாயிகளின் கோரிக்கைக்கு இணங்க 2026-27 ஆண்டில் 10 கோடி ரூபாய் மாநில நிதி ஒதுக்கீட்டில் 43,500 விவசாயிகளுக்கு தார்பாய்கள் வழங்கப்படும். உழவர்களுக்கு வழங்கப்படும் இலவச மும்முனை மின்சார சேவையை தொடர்ந்து செயல்படுத்த 2026-2027 ஆண்டில் 7,432 கோடியே 58 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் வேளாண் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது.